குட்டி தங்கம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பேன். ஆஸ்திரேலியன் க்ரீனாக இப்போ நான் சேல் கொடுக்குறதுக்காக தான் எடுக்கிறேன். ஏன்னா பூத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வச்சு பார்த்த வகையில் அமெர் லில்லிஸ் கிட்டத்தட்ட 250 வகையான அமெர் லில்லிஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர் 150க்கு மேலே வந்து சேலுக்கு கொடுத்தோம். பட் நானும் வச்சு வளர்த்தி பார்த்ததில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீனம்னு ஒரு பீச் கலர் இருக்கும், அது ரெட் கலர் வெரைட்டிஸ், சில வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துலேயும் 2 தடவை பூக்குது. அதே மாதிரி மல்டிப்ளை ஆகிறதும் நிறைய வந்து இதாகுது, நிறைய பல்ப்ஸ் வந்து வருது. இன்னொன்று என்னென்னா இது சீக்கிரம் பெருசாகி பூக்க ஆரம்பிச்சிருது. மற்ற வகைகள் என்னென்னா நிறைய மழையிலையும் அதை காப்பாற்ற முடியாமலும், ஏன்னா 2 மாதம் அதை அப்ரூட் பண்ணி சேவ் பண்ணி வச்சு அந்த ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நாட்டு வகை மாதிரி பூவும் ரொம்ப நல்லா இருக்குது, வாசம் அதை விட சூப்பராக இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா கேட்டிங்க நிறைய பேர், சிஸ்டர் அமெர் லில்லிஸ் இந்த வருஷம் வாங்கலை சிஸ்டர்னு சொல்லிட்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டு இல்லை ஏன்னா நான் சேர்க்கும் போதே உங்களை சேர்க்க வைக்கிறேன், அவ்வளவே தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது நல்லா இருக்குது. இல்லைன்னா ஃபாலேஜ் முன்னாடி எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட் ஸ்டாக்கில் வந்து ஆன்லைனுக்கு ஃபாலேஜ் வந்து கரெக்டாக இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் அடினியம் அண்ட் ரெயின் லில்லி. ஸோ ரெயின் லில்லி அண்ட் இது பேர் என்ன அடினியம் இது இருந்தது. எனக்கு என்னென்னா நம்ம மக்கள் ரொம்ப சுலபமாக எது நம்மளால் வளர்க்க முடியும், நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருதுங்கிறத ஃபர்தராக நம்ம வந்து சேலுக்கு கொடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த க்ரீனம் கேட்டுகிட்டே இருந்த தங்கங்களுக்காக நான் அப்சர்வ் பண்ணதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் தங்கங்களா. அதுக்காக வந்து மற்ற அமெர் லில்லிஸ் வைக்க வேண்டாம் வளர்க்க வேண்டான்றது கிடையாது, வச்சு வளர்க்கலாம். கேர் ரொம்ப தேவைப்படுது, இதுக்கு வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறது தான். இப்போ இதை அப்ரூவ் பண்ணிக்கலாம். 8973385884 வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறீங்க சிஸ்டர் அப்படிங்கிறீங்க. அழகாக டைட்டிலில் என் நம்பரை போட்டு தான் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். இல்லை புரியலனா மற்ற வீடியோஸில் கூவிட்டே இருக்கேன், இதான் நம்பர்னு பேர் ஊர் பின்கோட் போட்டுவாங்க. ஸோ இது சேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி க்ரீனம் கொடுப்போம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சேல் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கேன் நம்மளோட தங்கங்களுக்கு இதை நான் பிரித்து போட்டு இப்போ சேலுக்கு கொடுத்துருவேன். வித்தின் 1 மினிட் வந்து இது முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் பாருங்கள் இங்கெல்லாம் வச்சு விட்ருக்கிறேன் நான், இது மாதிரி நிறைய இடங்களில். அது பூக்கும்போது அடுத்த சேலில் தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக இதில் வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறோன்னா 2 வருஷம் முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு வந்து இப்போ கேட்குறது அதை பண்ணாதீங்க. நான் மட்டும் இல்லை, எந்த யூடியூபாக இருந்தாலும் கரண்ட்டாக என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள், ஓகேவா. இப்போ இதை வந்து எடுக்க போகிறோம். நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சு, ஏன்னா டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கெட், அது எப்படியும் ஒரு பெரிய பக்கெட் இருக்குதுல்ல, அதில் வந்து 3 பக்கெட் போட்டு இது பண்ணியாச்சு, டேமேஜ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ பார்ப்போம் இது. எஸ், எப்படி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது தண்ணி வச்சு ஐயோ அம்மா, இது என்னமோ சொல்லுவாங்களே செங்கோலாட்டம் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி. அங்கே பாருங்கள், இதை சீக்கிரமே இந்த மாதிரி ஆயிரும்ப்பா. அந்த மாதிரி செங்கோலை விட பெருசாலாம் நிறைய பேத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம தங்கங்களுக்கே பத்தாது, வாட்ஸ்அப் ஆட்டுற தங்கங்களுக்கே பத்தாது குட்டி. இது நல்லா ஃபாஸ்ட்டாக இதாகும். 3 4 5 6 ஒன்று வச்சுட்டு இருக்கலாம், கைக்குள்ளே வச்சுட்டே இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து பூ கலர் கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து மேலே வந்து உங்களுக்கு காமிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். காமிச்சாச்சு கலர், இதெல்லாம் வந்து இப்போ எடுக்க முடியாது, அப்படியே தான் இருக்கும். கலர் கன்ஃபர்மேஷன் காமிச்சாச்சு. இதுதான் இது என்ன பண்ணுவேன்னு இப்போ வாஷ் பண்ணிட்டு இங்கே எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அங்கே கட் பண்ணிட்டு பூத்து முடித்த ஸ்டாக்கையும் விதை வருதான்னு பார்ப்பேன். சம்டைம் விதை வரும், இல்லை அப்படின்னா இதை வந்து அப்ரூவ் பண்ணி இப்படியே நான் வந்து 1 மாதம் 2 மாதம் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்டாக்கில் இங்கேருந்து சத்து வந்து இதுக்கு போய் அதில் விதை இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எடுத்துகிட்டு அப்புறமா உண்டி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் தங்கங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 இங்கே பாருங்கள் 3 4 5 6 இது முழுசாக இருக்குது, அதுதான் நம்ம கொடுக்க முடியும். 6 பேத்துக்கு தான் கொடுக்க முடியும். இதை நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப எனக்கு ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி உண்டி வச்சுருவேன். அப்புறம் இவங்களை வேறு எங்கெங்கெல்லாம் பூக்குதோ பூக்க எடுத்து கொடுத்துட்ருப்போன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான். ஸோ இதை இப்போ வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம செய்வோம். அதை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரைஸ் சொல்லி இதை கொடுத்துடுவேன் நான். பாருங்கள், வா சூப்பராக இது பண்ணிட்டாங்க பாருங்கள். ஒரு தடவைலாம் அந்த க்ரீனம்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வீட்டில் இது பூத்து குலுங்கி மகிழ்ந்துட்டுருக்குன்னு தெரில. போன வருஷம் நினைக்கிறேன் அந்த அது பேர் மறந்து போச்சு. க்ரீனம்லேயே இது வந்து ஆஸ்திரேலியன் க்ரீனம், அது ஒரு க்ரீனம்ப்பா. அப்பா சாமி, கூறு கட்டி விற்றோம்.
அவ்வளோ பேர் வாங்கினாங்க. வீடியோவே இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூறு கட்டி விற்றோம் நம்ம. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு வந்து கேட்கும்போது உண்மையிலே இருக்காது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதோட கேர் சொல்லி முடிச்சிடுறேன். மண்கலவை வந்து செம்மண், மாட்டு சாண எரு போட்டு சாதாரண எங்கள் வீட்டு கார்டன் சாயலில் தான் இதை நான் வச்சுருக்கிறேன். ஸ்பெஷல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு மண்கலவை. அதுக்கப்புறம் நல்ல வெயில் படுற இடத்துல தான் இதை வைக்கணும். வருஷத்தில் 2 தடவை பூக்குது. தண்ணி கொடுக்குறோம், அவ்வளோ தான், வேறு எதுவுமே பண்ணுறது இல்லைப்பா. இந்த பல்பு வந்து இவ்வளோ சைஸ் வரதுக்கு, ஓகே, இந்த பல்பு இருக்குதுல்ல, இது இவ்வளோ சைஸ் வரதுக்கு ஒரு 2 இயர்ஸ் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சு விட்ருவேன் நான், ட்ரை பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காலம்ப்பா. இந்த இலையுதிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இலைகள் நிறைய உதிருது. தி பெஸ்ட் ஒரு இது என்ன சொல்கிறது, உரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லீஃப் மோல்டு. வேர்ல்டு வைடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் இதை காசு கொடுத்தே வாங்குறாங்க. இந்த லீவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை பார்க்குறேன். அடீனியன் எதுக்குனாலும் சரி, போன்சாய் இப்போ பண்ணோல, அவங்களே வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பெஸ்ட்டு வந்து இதுதான் லீஃப் மோல்டு தான் மேம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் இருக்குதுல்ல, இது எல்லாத்தையும் ஒரு ட்ரம்மில் போட்டு அது மேலே கொஞ்சம் மண், அதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து ஏதாவது ஒரு மாட்டு சாண எருவில் கொஞ்சம் தூள் அந்த மாதிரி போடுறா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா கோகோபித்தை லைட்டாக லைட்டாக அதாவது ஈரப்பதம் இருக்க மாதிரி அப்படி வச்சு நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மழை காலம் மாதிரி தான் உள்ளுக்குள்ளே தண்ணி போய் அழுகி ஒரு மாதிரி இது வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 45 days தான் மக்கி. உங்களுக்கு இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தூளாக சூப்பராக வந்துடும். இதில் உள்ள ஒரு ஊட்டச்சத்து வந்து மாதிரி வேறு எதுலேயுமே இல்லை. இது வந்து ஹார்ம்ஃபுல் எதுவும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காது. எல்லா வகையான காய்கறி இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நாங்கள் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளையிலே இஷ்டத்துக்கு இப்போ அங்கங்கே கூட்டி குமிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுது இலை மொத்தமாக இது வருது. இதை போட்டு கம்போஸ்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், செடிக்கு போடலாம். இது தகவல் நான் சொல்லணுன்னே நினச்சேன் நான், அதான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். சரக்கொன்ற சீட்ஸ் அதே மாதிரி நம்ம போட்டோம்ப்பா. அதோட அப்டேட் வந்து தங்கங்கள் கேட்டாங்க. ஏன்னா இது முன்னாடி எப்படி விதை போடுறதுன்றது நம்ம போட்டு காமிச்சிருந்தோம். ஃப்ரீ சீட்ஸும் வந்து நம்ம இது கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. சரக்கொன்ற சீட்ஸ் மட்டும் பிளான்ட் ஆர்டர் போடுற தங்கங்களுக்கு 5-10 கேட்குறவங்களுக்கு நம்ம சீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 21 விதை வந்து நான் போட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 21 விதையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஜெர்மினேட் ஆகி வருதுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜெர்மினேட், ஏன்னா அதோட ஷெல் வந்து ரொம்ப, இந்த கவர் வந்து திக்காக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தான் வருது. 1 வீக்கு மேலே ஆச்சு. 2 நாள் 1 நாள்லேயே தங்கங்கள் என்ன விதை போட்டேன் வரலன்னு கேட்குறீங்க. வரும் தங்கங்களா, வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். சூப்பராக ஜெர்மினேட் ஆகி வந்துட்டுருக்குது பாருங்களேன். இன்னும் நிறைய விதைகள் வந்து நான் போட்டு பேக்கெட் பண்ணி வைக்கணும். அப்புறம் டேபிள் ரோஸ் வீடியோ இதுலேயும் நான் சொல்லிக்கிறேன். டேபிள் ரோஸஸ் நான் May 1st வீக் சொன்னேன், நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவேன். சேலு எப்படி அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன் நான். அடுக்கு இருக்குதுல்ல, அதுவும் அது கூட பர்ஸ்லேயே 5 சேர்த்து 25 கலர்ஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஜுவல்லு, 3 சிண்ட்ரலா, அதுக்கப்புறம் நம்மளோட டியரா நேரோ லீஃப் சிங்கிள் பெட்டல், அது வந்து ஒரு 5 or 6 கலர்ஸ், அது ஒரு 10 இருக்கிற அந்த 2 விதமான காம்போ ஏ அண்டு காம்போ பி அந்த மாதிரி வந்து நான் கொடுப்பேன் நான். அந்த அப்டேட்டு இதில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே தங்கங்களா, நம்மளோட டுப்பியா பாருங்கள் எப்படி வளர்ந்து போயிட்டு. இதை கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணி போடணுன்னு ஆசை தான், டைம் தான் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.